முழங்கன. நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் இல்லை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கப்படுறாரு அப்படின்னு தொடர்ந்து பல ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. பல நாளிதழில் கூட நடிகர் விஜய் கூட அண்ணன் கூட்டணி வைக்கப்படுறாரு அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வராங்க. இது அனைத்துமே நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளை திசை திருப்புவதற்கான வேலை. அண்ணன் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும், தனிச்சு நின்று எத்தனை நாளைக்கு தான் போட்டி போடுறது, அதிமுகவுடன் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும், தாவேகாவுடன் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை சமூக வலைதளங்களின் மூலம் தம்பிகளிடம் ஒரு விதமான பின்பத்தை உருவாக்குற நினைக்கிறாங்க. ஒரு சிலவங்க அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா திரும்ப கூட்டணி அவங்க கூட நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து ஊடகங்களில் பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மைதான். கட்சி ஆரம்பித்து மாநாட்டில் அவங்க கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று கிடையாது அப்படிங்கிற கருத்தை அதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் 75வது ஆண்டு பொன்விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியல. குறுக்க குறுக்க என்ன திராவிடம் கோயம கேள்வி கேட்கலப்பா. நான் ஒரு ரூட்டை பிடிச்சி 60-70 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க வாப்பா, அவரே சொல்லிட்டாரு கல்யாணம் தான் திராவிடம். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு. தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை, தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயன்மை. தமிழர் நம்முடைய புரட்சி பாவலர் பாடாத திராவிடமாடா? எல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான். ஐ எம் ஆல்சோ ஐ அகிரி. நான் கூட கடைசியா தெரியுது, எங்க லட்சக்கணக்கா இனம் செத்துருக்கும் போது இப்படி நிற்கும் போது தெரியுது, ஓ இவன் நம்மால் இல்லையாடா அவங்க. நம்ம சாவ சகித்துக்கிறாங்க, நம்ம ரத்தத்தை ருசிக்கிறாங்க. நம்ம தமாக தலைவர் விஜய் அவர்களின் மாநாட்டில் அவரோட கட்சியின் கொள்கையை ஒரு சின்ன பதிவை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான், இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான், இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான், அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாகவும் மாறி போனவங்க தான். எஸ், பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார். என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன். ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர். எப்படி, ஏன்? தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அண்ணன் கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சால் கூட அவரோட திராவிட கொள்கையின் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டா மட்டும்தான் அண்ணன் கூட கூட்டணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையிலான கூட்டணி தான் இங்கே அமையும். முதல்வர் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் தான் இருப்பார். இதற்கெல்லாம் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே அண்ணன் இடம் கொடுப்பார். ஆனால் பல ஊடகங்கள் திமுகவை ஜெயிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றா இணைச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு பல பின்பத்தை உருவாக்கிக்கிட்டு வராங்க. யார் அண்ணன் சீமான் அவர்களோட கூட்டணிக்கு வந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க.